அண்மைச் செய்தி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என புகார் தெரிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கிற்கு சென்னை போலீசார் வலைவீசியிருக்கின்றனர். தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்வதாக செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கிற்கு போலீசார் வலைவீசியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசி அவரை கட்சி தாவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவாக இவர் தேர்ச்சி பெற்றார். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றும், உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குகிறோம், அதே போல 50 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் வரையில உங்களுக்கு பணம் தருகிறோம் என்று கூறி அவரிடம் பேரம் பேசியதாகவும், தொடர்ச்சியாக அவரிடம் பேரம் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்த வகையில தனக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி ஒரு புகார் ஒன்றை இளையராஜா அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசு நேற்று அதிகாலை 2 மணி அளவில் அரும்பாக்கம் பகுதியில் உள்ள அவர் வீட்டிலிருந்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பொலேரோ வாகனத்தில் சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணன் என்ற நபர்களும் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்றது. திருநாவுக்கரசு கொடுத்த புகாரின் தகவலின் அடிப்படையில் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போலீசார் சோதனை செய்து அங்கிருந்து 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவருமே செந்தில் பாலாஜிக்கு மிகுந்த நெருக்கமானவர்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கரூர்ல சக்தி மெஸ் என்ற பெயரில் உணவு நடத்தி வரக்கூடிய திமுக பிரமுகக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோரை தனிப்படை போலீசார் சென்னையிலிருந்து அங்கு சென்று அவரது வீடுகளில் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் அதே போல 1 லட்சம் ரூபாய் வரையிலான ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இவர்கள் கொடுத்த தகவலின் படிகளை தற்போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் கூடிய அசோக்கை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அசோக் கூறியதன் பிறகு தான் இவர்கள் திருநாவுக்கரசிடம் கூறி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி தாவல் நடவடிக்கைகளுக்கு பேரம் பேசியதாக தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் சகோதரர் கூடிய அசோக்கை போலீசார் தேடி வருகிறார்கள். சமீபத்தில் கூட அசோக் தங்கியிருந்த கூடி இந்த ஆதிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலெல்லாம் போலீசார் சோதனை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுதே அசோக் அவங்க இல்லாதது தெரிய வந்தது. அதே போல அசோகோட வீட்டிலும் கரூர் இருக்கிற வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. தற்போது 2வது முறையாக அசோக்கை போலீசார் தேடி வருகிறார்கள். தாவேகா எம்எல்ஏடம் பேரம் பேசிய புகாரில் கைதான கார்த்திக் திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலராக இருக்கிறார். இவர் நெருக்கமானவர், அசோக் மற்றும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று கூறப்படக்கூடிய நிலையில அசோக்கை தற்போது போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சி அமைப்போம் என்று சிலர் கூறி வருவதாக தாவேகா எம்எல்ஏக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில்தான் தற்போது இந்த விவகாரத்தில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 நபர்களிடம் 4 நபர்கள் சென்னையில் வைத்தும் 2 நபர்கள் கரூரில் வைத்தும் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கை போலீசார் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கின் தூண்டுதலின் பேரில் தான் இவர்கள் செயல்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில அசோக்கை கைது செய்ய தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.